Let us turn to Psalms 23. இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 23 திருப்பிக் கொள்வோம். The Lord is my shepherd, I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். Verse 3. He restoreth my soul, he leadeth me in the paths of righteousness for his name's sake. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Verse 5. Thou preparest a table before me in the presence of mine enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். எல்லாம் உட்காரலாம். Please be seated. Glory be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். When we meditate in this Psalms 23, இந்த சங்கீதம் 23 நாம் தியானிக்கும் பொழுது the first verse says, முதலாவது வசனம் சொல்கிறது, I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன் என்று. It means that அது என்ன அர்த்தம் என்றால், I lack nothing in my life. என்னோட வாழ்வை குறித்து ஏதோ ஒரு கவலை இல்லை என்றுதான். It means that அது என்ன அர்த்தம் என்றால், I have everything in my life. என் வாழ்வில் எல்லாமே எனக்கு உண்டாய் இருக்கிறது என்று. Can any one of you say in this church that I have everything in my life, I lack இங்க nothing? சபையில கூடியிருக்கிற நீங்கள் யாராவது ஒருவர் எழும்பி என் வாழ்வில் எல்லாமே எனக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? I have beautiful job. எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது. I have good health. எனக்கு நல்ல ஒரு சரீரம் இருக்கிறது. I have great property. எனக்கு நல்ல ஆஸ்துக்கள் இருக்கிறது. I have God with me. எனக்கு கடவுள் என்னோடு இருக்கிறார். There is nothing in this world I lack. நான் வெறுமையாக இந்த உலகத்தில் எதை குறித்தும் காணப்படவில்லை என்று நீங்க சொல்ல முடியுமா? Is there anyone in this church who can யாராவது say that? ஒருவராக இருக்கிறீர்களா? If not, இல்லை. let us meditate this word of the Lord and take it as an inheritance to our lives. அப்படி இல்லை என்று குறிப்பிடுமானால் இந்த வசனத்தை இந்த நாளிலும் தியானித்து இதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நாம் பெற்றுக்கொள்வோம். King David says, I shall not want. தாவீது ராஜா சொல்கிறார் இந்த இடத்துல நான் தாழ்ச்சி அடையேன் என்று. King David says, I lack nothing, I have everything. தாவீது ராஜா சொல்கிறார் இந்த வாழ்வை குறித்து நான் எதிர்பார்த்தும் நான் வெறுமையாக இல்லை என்று சொல்கிறார். When we meditate this 23rd Psalm, இந்த 23ஆம் சங்கீதத்தை தியானிக்கும் there பொழுது are 12 blessings written in this. இதிலே 12 அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. From your birth to death, whatever it is important is written. உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன இருக்குமோ அது எல்லாம் இந்த இடத்திலே அப்படியே குறிப்பிட்டு இருக்கிறது. All these blessings experienced and enjoyed by David. இந்த ஆசீர்வாதமும் அனுபவமும் தாவீது ராஜாவின் நிமித்தமாக மேற்கொள்ளப்பட்டது. That Lord is not only for David, that God and Lord is for you and me. தேவன் தாவீது ராஜாக்கு மாத்திரமல்ல இந்த நாளிலும் நமக்கும் உண்டாயிருக்கிறார். Even Lord God wants to enjoy, wants and wish and his will that all these blessings should be enjoyed and experienced by each one of us in this church. அவர் எண்ணமும் ஏக்கமும் விருப்பம் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் மட்டுமல்ல நாமும் இந்த நாளில மேற்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி சந்தோஷமாக இருப்பது என்றுதான். Why we are lacking in our life? ஆனால் ஏன் நாம் அதை அடைய அப்படியாக தயங்குகிறோம், அதிலிருந்து தடைப்பட்டுக் கொள்கிறோம்? Why not everything is with us? ஏன் எல்லாவற்றும் நம்மில் இல்லாமல் காணப்படுகிறது? There are 3 reasons because of this. இதற்கு பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. One thing is ignorance. ஒன்று அப்படியாக வேண்டாம் என்று அறியாமையாக இருக்கிறது. Children of God are ignorant about their blessings which are written in the word of God. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் வார்த்தை நிமித்தமாக இருக்கிற ஆசீர்வாதத்தை அறியாமல் இருக்கிறபடியால் காணப்படுகிறார்கள். Second is disobedience. இரண்டாவது கீழ்ப்படியாமை. And third is pride found in the lives of the children of God. மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகள் இடத்தில் காணப்படுகிற ஒரு பெருமை. If you don't know the word of God, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே தெரியவில்லை என்றால், if you don't know what are the blessings kept for you, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக என்னென்ன வைத்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால், if you don't read the word of God and meditate upon it, தேவனுடைய வார்த்தையை படித்து அது நிமித்தமாக தியானம் செய்யாமல் நீங்கள் இருப்பீர்களானால், you will be ignorant about your blessings. நீங்கள் அறியாமை நிமித்தமாக உங்கள் ஆசீர்வாதத்தை காண முடியும். And don't expect and blame the Lord that God is not blessing me. நீங்கள் குற்றத்தை
பாரத்தை உங்கள் மேல் வைத்துக்கொண்டு தேவனிடத்தில் நீங்கள் வந்து வாதாடாதீங்கள், தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தரவில்லை என்று அப்படியாக. You should know what are the blessings kept for you and me. உங்களுக்கு வந்து அது தெரிய வேண்டும், எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும். And second part, இரண்டாவது பாகத்தை பார்க்கும் பொழுது be obedient to those blessings. அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் அப்படியே கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். That comes through utmost humility. அது வந்து ஒரு தாழ்மைப்பட்ட ஒரு மனதுருகமான ஒரு ஆசீர்வாதமாக வருகிறது நம் மத்தியில. What happens என்ன நடக்கும் என்றால், when anyone gets promise of God on December 31st to January 1st, when you receive the promise of God, இந்த டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதியில பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தமான அந்த கார்டு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, it is very good, you get pumped up. அது பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் வருகிறது. You will get pumped up. அது வந்து ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது. When I used to attend the previous church, நான் வந்து இதுக்கு முன்பதாக சபையில நான் அப்படியாக இருக்கும் பொழுது, the first Sunday, முதலாவது ஞாயிற்றுக்கிழமை all the church members will carry this promise card. எல்லா சபைக்காரர்களும் இந்த ப்ராமிஸ் கார்டை வந்து அப்படியாக The எடுத்துக்கொள்வார்கள். testimony is only that promise. அவர்களுடைய சாட்சி எப்படி இருக்கும்னா அந்த வசனத்தை குறித்து மட்டுமே இருக்கும். I have seen one or two here as well. நான் இங்கேயும் ஒரு சிலரை அப்படியே பார்க்கிறேன். Any blessing or promise comes with a condition. எந்த வாக்குத்தத்தமும் எந்த ஆசீர்வாதமும் எந்த குறிப்புதலும் ஒரு உங்களிடத்தில் வருமானால் அதுக்கு உண்டான ஒரு கட்டளைகள் நியமித்தமாகத்தான் வருகிறது. People will read the promise. அப்படியாக மக்கள் வந்து அந்த வாக்குத்தத்தத்தை வாசிப்பார்கள். They don't read the condition. அதோட கட்டளையின் நிமித்தமாக வருகிற அந்த வாக்குத்தத்தத்தை தியானிக்க அவர் மறந்து விடுவார்கள். If God says that you will become the head, not the tail, தேவன் அப்படியாக சொல்கிறார், நீ தலையாய் இருப்பாய் ஆனா வாளாக இருக்க மாட்டாய் என்று. this person behaves there and behaves like a head in that office, அப்படியாக அந்த மனுஷரை பார்க்கும்போது அவருடைய ஊழியத்திலே அவருடைய அலுவலகத்தில் பார்க்கும்போது ஒரு தலையை போல அவர் சிறப்பித்துக் கொள்வார். that experience and enjoyness will be there for 1 month. அந்த சந்தோஷமும் அந்த அனுபவமும் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ஒரு மாதத்துக்கு மட்டுமே காணப்படும். Rest all the 11 months are the same. மீதி இருக்கிற 11 மாதங்களும் அப்படியாக வெறுமையாக எப்படி இருந்தாலும் முன்பதாக அப்படியாக காணப்படும். 2025 promise will be gone. 2025 வாக்குத்தத்தம் அப்படியாக சென்றுவிடும். And again you will get 2026 promise. மறுபடியுமாக 2026 அந்த வாக்குத்தத்த வசனமும் உங்களுக்கு கிடைக்கும். It continues. அதே போல தான் அது செயல்படும். Promise is there. வாக்குத்தத்தம் இருக்கிறது. It is not fulfilled in your life. ஆனால் அது நிறைவேறாமல் உங்கள் வாழ்விலே It காணப்படுகிறது. will run through years and years and years. அது ஆண்டாண்டு காலமாக அது அப்படியாக ஓடிக்கொண்டே இருக்கும். Coming to church for years. சபைக்கு வந்து ஆண்டாண்டு காலமாக வருகிறார்கள். Getting promise card for years. வாக்குத்தத்த அட்டைகளும் பெற்றுக் கொள்கிறார்கள். There is no blessing in your life. ஆனால் அவர் வாழ்வில் வந்து ஆசீர்வாதம் காணப்படாமல் Dear இருக்கிறது. children of God, with blessing and promise there is a condition. தேவனுக்கு பிரியமான ஜனமே, ஒரு ஆசீர்வாதமும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதானால் அதுக்கு கட்டளைக்குள் உட்பட்டதாக காணப்படுகிறது. That condition is kept to change your character. அந்த கட்டளைகள் எதற்காக வைத்திருக்கிறதால் உங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்காக மட்டுமே வைத்திருக்கிறது. If the character is changed, உங்களோட அந்த குணாதிசயங்களை மாற்றினால் you can retain that blessings and go for the production. நீங்கள் அந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அதிநிமித்தமாக பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியும். That is what God wants each one of us to experience. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் தேவன் இந்த நாட்களில் நம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If your condition is not changed, உங்கள் கட்டளைகளும் உங்கள் மேற்கொள்ளுதலும் மாறாவிட்டால், if your character is not changed, உங்கள் குணாதிசயங்கள் மாறாவிட்டால், if you give 1 crore rupee to each one of you, அப்படியாக 1 கோடி ரூபாய் வந்து ஒவ்வொருக்கும் கொடுத்தால், we all will become a prodigal sons. நீங்க எல்லாம் வந்து அப்படியாக திசை மாறி போன ஒரு மகன் போல நீங்க It will காணப்படுவீர்கள். destroy a spiritual life. உங்களோட ஆவிக்குரிய அனுபவத்தை வாழ்க்கையும் நீர் எழுந்து போடுவீர்கள். Before giving any blessing or promise, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு வார்த்தையும் கொடுக்கும் முன்பதாக God want to change your condition and character. உங்களோட குணாதிசயங்களும் உங்கள் வாழ்வின் ஆதாரத்தையும் மாற்றி அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். That is what written in this chapter. அதுதான் இந்த அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது. Before 12 blessings, 12 ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக there is a condition written. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டளை வந்து வைத்திருக்கிறார். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதுதான் அது. There are 2 conditions David is saying in this chapter. தாவீது இந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது 2 கட்டளைகள் வந்து அப்படியாக சொல்லி இருக்கிறார். One is Lord. முதலாவது வந்து கர்த்தர். Second is shepherd. இரண்டாவது வந்து மேய்ப்பர். As the time cooperates, I will try to meditate on this. நேரம் அப்படியாக எங்களுக்கு சந்திக்குமானால் இது குறித்து இன்னும் ஆழமாக நாம் தியானிப்போம். Lord means கர்த்தர் என்றால் you power,
ஒரு வல்லமை, authority, ஒரு அதிகாரம், and control. அது வந்து ஒரு அதிகாரம் செய்வது. For David, இந்த இடத்துல தாவீதை பார்க்கும் பொழுது our God is his Lord. நம் தேவன் வந்து வல்லமை மிக்க தேவனா இருக்கிறார். Which means that அது என்ன அர்த்தம் என்றால் he has given complete his life அவருடைய முழுமையான அந்த வாழ்க்கையை வந்து to control, அவரை அப்படியாக ஆளுகை செய்து, to have authority அவர் நிமித்தமாக ஒரு கட்டளை இட்டு and power over his life. அவரை பாதுகாத்து வல்லமையாக நடிப்பிப்பதுதான். Which means அது என்னவென்றால் by himself he is nothing. அவர் நிமித்தமாக அவர் வெறுமை ஆனவர் என்று அர்த்தம். Wherever he goes, அவர் எங்கெங்கே சென்றாலும், whatever battle he want to fight, அவர் என்ன ஒரு யுத்தத்தை மேற்கொண்டாலும், our God is the Lord to him. நம் தேவன் ஒரு யுத்தத்தை வல்லமையாக ஜெயிக்கிற தேவனா இருக்கிறார். Without Lord he will never go to battle. தேவன் கர்த்தர் இல்லாமல் அவர் எந்த ஒரு யுத்தத்துக்கும் சென்றதில்லை. You can see in Psalms 16th chapter verse 2, 4 and 8. 16வது வசனத்தை அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது சங்கீதத்தில் he set the Lord before his eyes. அப்படியாக என்ன சொல்கிறார் என்றால், தேவனை என் கண்களுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்று. And all our inheritance, the God is our Lord over his inheritance as well. இங்க பார்க்கும்பொழுது அவர் சந்நிதி எல்லாமே நம்மளோட சந்நிதின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வந்து தேவனின் நிமித்தமாக அவர் முன்பதாக தான் செயல்பட்டு இருக்கிறது. He is our God, is your Lord today. அவருடைய தேவன் எப்படி இருந்தாலும் அதே போலதான் நம் தேவனும் நமக்காக ஒரு தேவனாய் இருக்கிறார். Have you given your personal life to Lord Jesus? உங்களோட தனிப்பட்ட வாழ்வை தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்களா? Have you given your marriage life to Jesus? உங்களோட திருமண வாழ்வை தேவனுக்கு அப்படியாக ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்களா? Have you given your relationships to Jesus? உங்களோட அப்படியாக அனுபவ செயல்பாடுகளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து Have you இருக்கிறீர்களா? given your official life to Jesus? உங்க அலுவலக வேலைகளின் நிமித்தமாக வருகிற வாழ்வை நீங்கள் அப்படியாக ஒப்பு கொடுத்து Have you given your professional life to Jesus? நீங்கள் வந்து ஒரு யுத்தத்தையும் ஒரு வல்லமையான ஒரு வேலைகளை நீங்கள் அவருக்காக ஒப்பு Have you கொடுத்திருக்கிறீர்களா? given your health related issues to Jesus? உங்கள் சரீர ரீதியாக பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? Have you given your financial problems to Jesus? உங்களோட பண கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அவரிடத்தில் ஒப்பு Have you கொடுத்திருக்கிறீர்களா? given your inheritance to Jesus? உங்களுடைய சன்னதியை வந்து அவர் மத்தியிலே நீங்கள் ஒப்பு Have கொடுத்திருக்கிறீர்களா? you given your ministry to Jesus? உங்களுடைய ஊழியத்தை அவர்கள் நீங்கள் ஒப்பு He கொடுத்திருக்கிறீர்களா? is our God is Lord to your life. அவர் நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் அவருடைய வாழ்வை நமக்காக ஒப்பு கொடுத்த தேவன். If our God is your Lord, நம் தேவன் வந்து நம் தேவனாக இருக்கிறபடியால் nobody can stand before you. உங்களுக்கு முன்பதாக யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. You will lack nothing in your life. நீங்கள் அப்படியாக வந்து தாழ்ச்சி அடையேன் என்று சொல்ல ஒரு வார்த்தை இயலாது. You will have everything in your life. உங்கள் வாழ்வில் எல்லாமே காணப்படும். Just imagine. அப்படியாக நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். A teenage boy is fighting with a giant. ஒரு 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 வாலிப மகன் வந்து ஒரு பெரிய ராட்சசனை வந்து மேற்கொள்ளும் போது He is the champion in the Philistines. அவன் வந்து ஒரு தேர்ச்சியாளனாக காணப்பட்டான். Approximately maybe 260 kgs of body. ஒருவேளை வந்து அது ஒரு 260 கிலோவாக அந்த ராட்சசன் காணப்பட்டிருக்கலாம். 58 kgs of the armor. அவனோட அந்த அந்த வஜ்ரம் சொல்ற இல்லையா, கவசம் சொல்ற இல்லையா, அதே வந்து 58 கிலோ இருக்கும். Approximately 7 to 8 kgs of sword. அந்த வாள் வந்து ஒரு 5 இருந்து 8 கேஜிக்குள்ள இருக்கலாம். If such a giant is coming, அப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் முன்பதாக வந்தால் what will be your heart and my heart? உங்களோட இருதயம் எப்படிப்பட்ட நினைவுகளை கூறும்? What is the confidence in David? எப்படிப்பட்ட ஒரு 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 இது கான்ஃபிடென்ட் உங்கள் மத்தியில இருக்கும்? No armor, அந்த ஷீல்ட் இல்லாமல், no sword, ஒரு வாள் இல்லாமல், only 5 stones. வெறும் 5 கற்களை கொண்டு I said, Lord, before my eyes. நான் தேவனை என் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்ற Who can வார்த்தையின்படி, stand before me? எனக்கு முன்பதாக யார் எதிர்த்து நிற்க He is முடியும்? challenging the giant. அவன் வந்து அந்த ராட்சசனை அப்படியாக சவால் விடுகிறான். Today, let us also challenge what is the giant in your life இந்த today. நாளிலும் உங்கள் வாழ்விலே காணப்படுகிற ராட்சசனை குறித்து நீங்களும் சவால் விடுங்கள். What is the Goliath in your life today? உங்கள் வாழ்விலே கோலியாத் என்று காணப்படுகிறது என்ன? Whoever it may be in your life. யார் வேணாலும் உங்கள் வாழ்விலே இருக்கலாம்.
பார்க்கலாம். Go in the name of the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாக He will சொல்லுங்க. fall in a அவன் second. உங்கள் முன்பதாக விழுவான். You will slice his head into pieces. அவனை தலை நீங்கள் அப்படியாக துன்றாக வெட்ட முடியும். Make our God as your Lord today. தேவனே நமக்கு தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலே. All your problems will be zero before him. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பதாக ஒரு ஜீரோ போல காணப்படும். I told there is a great servant of God in the 19th century. 18th century பார்க்கும்போது ஒரு மகா உன்னதமான ஒரு ஊழியக்காரர் He இருந்தார். had a hut அவருக்கு ஒரு கூடாரம் இருந்தது. where all his siblings used to sleep. அங்கே அவர்கள் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் அங்கே உறங்குவார்கள். When they sleep in the night, அவர்கள் இரவிலே தூங்கும் பொழுது the rats come and bite their bodies. அவர்கள் சரீரத்தை இந்த எலியானது கடிக்கும். Mosquitoes will bite their bodies. கொசுவானது அவர்களை அப்படியே கடிக்கும். In his testimony he used to say simple thing. அவருடைய அந்த சாட்சியில அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்வார். I went from hut to jet. அவர் சொல்வார், நான் இந்த கூடாரத்திலிருந்து ஒரு ஜெட்டுக்கு நான் அப்படியாக மாற்றினேன். I never prayed for any blessings in my life. நான் என் வாழ்வில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தும் நான் ஜெபித்ததில்லை. Which means for material things. ஏனென்றால் அந்த ஒரு வஸ்துக்களும் ஒரு ஒரு உலக காரியங்களுக்காக நான் ஜெபித்ததில்லை என்று. I never prayed for job. நான் வேலைக்காக ஜெபித்ததில்லை. I never prayed for my clothes. நான் துணி உடைக்காக நான் ஜெபித்ததில்லை. I never prayed for finances. நான் பணத்திற்காகவும் நான் ஜெபித்ததில்லை. I never prayed for properties. நான் என்னோட ஆஸ்திக்காக நான் ஜெபித்ததில்லை. In today's children of God's life, இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்விலே all பார்க்கும்போது their prayers, 99% of the prayers are concentrated 99% ஆன பிரேயர் இப்படிப்பட்ட ஒரு பிரேயராக தான் காணப்படுகிறது. Is not fowls of the air and the animals are greater than you? அவர் அந்த வானத்தில் பறக்கிற பட்சிகளையும் மிருகத்தையும் போஷித்தவர் உங்களை போஷிக்காமல் இருப்பாரா? God feedeth them, does not God feed you? அவரை போஷித்த தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். Then why we are looking after the material things? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இந்த உலகப்பிரமாண காரியங்கள் குறித்து நீங்கள் நோக்குகிறீர்கள்? He shared that secret thing in his testimony. அவர் அவர் சாட்சியில ஒரு குறிப்பான ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். He said, அவர் சொன்னார், Lord, தேவனே, you are my Lord. நீரே எனக்கு தேவனாய் இருக்கிறீர் You are my Lord over my life. என்னோட வாழ்வை குறித்து இருக்கிற ஒரே தேவன் நீர் மட்டுமே. You are my Lord in my professional life. என்னோட வேலையிலும் நீர் தேவனாய் இருக்கிறீர். You are my Lord for my future. என்னோட எதிர்கால குறித்தும் நீ தேவனாக காணப்படுகிறீர். You are Lord for my marriage life. என்னோட திருமண வாழ்விலும் நீ தேவனாக When இருக்கிறீர். he starts telling that you are my Lord, you are my Lord, you are my Lord, அவர் இப்படியாக என் தேவனே என் தேவனே என் தேவனே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது he tells that I keep putting pressure on my Lord. நான் அப்படியாக ஒரு ஆழ்த்தத்தை தேவன் மத்தியில் நான் வைக்கிறேன். Lord has to come down to help him. தேவன் மேலிருந்து கீழே இறங்கி அவருக்கு ஒத்தாசை வரும்படி செய்தார். Same thing happened with David also. அதே போல தான் தாவீது வாழ்க்கையிலும் செய்தது. Oh Lord, you are my God. அப்படியாக தாவீதும் தேவனை நோக்கி நீரே என் தேவன் என்று அழைத்தார். Giant has fallen down. அப்படியாக அந்த ராட்சசன் கீழே விழுந்தான். Even the lion has fallen down. அப்படியாக சிங்கமும் கீழே விழுந்தது. Even the bear has to fall down. கரடிகளும் கீழே விழுந்தது. Such is the power in this word called Lord. இந்த தேவன் என்ற வார்த்தைக்கு இருக்கிற ஒரு மகத்துவமான வல்லமை இதுதான். Dear children of God, I will share you a small testimony. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சிறிய சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். I was appearing for the world's toughest examination in this world. நான் ஒரு நேரத்திலே பார்க்கும்போது உலகத்திலே ரொம்ப கடினமான ஒரு எக்ஸாமுக்காக ஆயத்தமானே இருந்தேன். For the last 3 years there more than 12 hours I studied. கடைசியாக 3 வருடங்களையும் பார்க்கும்போது ஒரு 12 ஹவர்னா நான் அதுக்காக படிப்பேன். I used to come to this church and go away, that's all, no enjoyment in my life. நான் சபைக்கு வருவேன், சென்று விடுவேன், என் வாழ்வில் எந்த ஒரு சந்தோஷமும் நான் காணப்படாமல் இருந்தேன். Only enjoyment is my Bible. என்னோட ஒரே சந்தோஷம் வேதத்தை வாசிப்பது மட்டுமே. And no Christmas for me. கிறிஸ்துமஸ் எனக்கு இருக்காது. No New Year for me. நியூ இயர் நான் கொண்டாட மாட்டேன். No birthday for me. பர்த்டேவும் கொண்டாட மாட்டேன். My wife at one place, my children at one place, and I am at the other place. என் மனைவி ஒரு புறமும் பிள்ளைகள் ஒரு புறமும் நான் ஒரு புறமும் இருக்கிறோம். That type of consecration is required to appear for the examination. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாமை மேற்கொள்ள நமக்கு தேவைப்படுகிறது. I thank all my servants of God, all my believers who played for my examinations. என்னோட ஊழியக்காரர்களும் என்னோட விசுவாசிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் அப்படியாக உதவி செய்தபடியால்
நான் அந்த எக்ஸாமை மேற்கொண்டேன். How many are you appearing for the examination this year? இந்த நாளிலே இந்த ஆண்டிலே யாரெல்லாம் எக்ஸாமுக்காக ஆயத்தமாக How கொண்டிருக்கிறீர்கள்? many of you applied for the jobs this year? இந்த ஆண்டிலே யாரெல்லாம் வேலை வேண்டும் என்று நீங்கள் அப்ளை Raise your செய்திருக்கிறீர்கள்? hand, dear children of God. Today I want to share the secrets. இந்த நாளிலே கைகளை உயர்த்தி காண்பீர்கள். உங்களுக்காக ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Exactly 40 days to the examination. அப்படியாக ஒரு 40 நாள் அந்த எக்ஸாமுக்காக இருக்கும் தருணத்தில் For each part there are 3 books. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் 3 புத்தகங்கள் இருந்தது. If you visit my house, it will be books, that's all. ஒருவேளை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் முழுக்க அப்படியே புத்தகங்களாக காணப்படும். When I start preparing for the examination, nothing comes to your mind. இந்த எக்ஸாமுக்காக நான் ஆயத்தமாக இருக்கும் பொழுது எதுவுமே என் நினைவிலே வரவில்லை. I surrender all my examination into the hands of the Lord. நான் அப்படியாக என் எக்ஸாம் முழுவதுமாக தேவனுடைய பாதையிலே நான் அர்ப்பணித்தேன். Power, control, authority into the hands of the Lord. வல்லமையும் அடக்கமும் நம்மளுடைய அதிகாரமும் அவர் நாமத்தின் நிமித்தமாக தான் வருகிறது. I used to say one thing. நான் எப்பொழுதும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். Lord, I used to hear the testimonies. நான் வந்து அவருடைய தேவனுடைய சாட்சியை கேட்பேன். But you should do something greatness in my life so that I can proclaim your name. அதே போல வந்து என் வாழ்விலே நீர் ஒரு அற்புதமான சாட்சியை நீர் செய்ய வேண்டும். அதை நான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் பகிர்ந்து கொள்வேன் என்று After சொல்வேன். completing my every day, I used to pray and read the Bible. My time is from 1 to 2 o'clock. நான் ஒவ்வொரு நாளும் முடிக்கும் பொழுது 1 லிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஜெபித்து அப்படியே தேவனுடைய வார்த்தையை தியானித்து தான் தூங்குவேன். I never skipped this prayer. இந்த ஜெபத்தை நான் எப்பொழுதும் வந்து விட்டதில்லை. Even the day after the examination, I used to preach here on the Sunday. எக்ஸாமான மறுநாள் கூட நான் இங்கே வந்து அப்படியாக தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டேன் உங்கள் மத்தியில். 2:30 to 3 o'clock, I used to sleep. 2:30 லிருந்து 3 மணி வரைக்கும் நான் உறங்குவேன். At around 3:30, I will get a dream. 3:30 அளவிலே எனக்கு ஒரு சொப்பனம் வரும். What is the dream? அது என்ன சொப்பனம் என்றால் No, I used to get questions. What are the என்னோட questions கனவுல that வந்து ought to appear in the examination? என்னோட கனவுல வந்து அந்த மறுநாள் வருகிற எக்ஸாமோட கொஸ்டின் வந்து என் கனவுல அப்படியாக வரும். Greatest experience in my life. அது ஒரு மிக அற்புதமான ஒரு அனுபவம் என் I used வாழ்விலே. to hear. நான் அப்படியே கேட்பேன். I never experienced in my life. நான் அந்த அனுபவத்தை அப்படியாக பார்த்ததில்லை என் I used வாழ்விலே. to take my tablet. நான் அப்படியாக வந்து என்னோட அந்த டேப்லெட் எடுப்பேன். I wrote that questions along with the time and dates. அப்படியாக அந்த குறிப்பான கொஸ்டினையும் டைமும் டேட்டும் நான் அப்படியே குறித்து கொள்வேன் அதில். When I appeared for the examination. நான் அப்படியாக எக்ஸாமுக்கு போகும் பொழுது And while going to the examination also, அப்படியாக போய் கொண்டிருக்கும் பொழுதும் I have read some questions. I don't know why I have read them. நான் ஒரு சில கொஸ்டிகளை வந்து அப்படியாக தியானித்தேன், படித்தேன். ஆனால் ஏன் அதை படித்தேன் என்று எனக்கே தெரியாது. I opened the question paper. நான் அப்படியே கொஸ்டின் பேப்பர் அங்கே வந்து ஓபன் செய்து Out பார்க்கும் of பொழுது 10 questions, I know 3 which have come in my dream. அப்படியாக அங்க இருந்த 10 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் ஆல்ரெடி எனக்கு கனவுல வந்த கொஸ்டினாக Out இருந்தது. of 7, maybe 4 I just read while going. மீதி இருக்கிற 7 கொஸ்டின்ல வந்து 4 கொஸ்டின் வந்து நான் படித்தேன் அல்லவா, அதிலே வந்த கொஸ்டினாக இருந்தது. 3 I don't know what I have written. 3 கொஸ்டின் எனக்கு தெரியாது நான் என்ன எழுதினேன் என்று. In that way 40 days I got different type of questions. இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் மீதி இருக்கிற 40 நாட்களும் நான் அப்படியாக மேற்கொண்டேன். 2 questions appeared twice. 2 கொஸ்டின் வந்து 2 விதமாக 2 நாட்கள் நான் அப்படியாக பார்த்தேன். 2 times 4 papers, 2 questions twice. 4 பேப்பர் இருக்கு மொத்தம். அதுல வந்து 2 கொஸ்டின் வந்து 2 வாட்டி அப்படியாக எனக்கு வந்தது. And I wrote everything. ஆனா நான் வந்து எல்லாத்தையும் எழுதி விட்டேன். I told one thing. நான் ஒரு காரியம் மட்டும் சொன்னேன். Lord, everybody are coming with the talent, knowledge and with the worldly knowledge. தேவனே, இங்க வந்திருக்கிற அநேகரும் அவருடைய தாளாந்தும் அவருடைய அனுபவத்தின் நிமித்தமாக வந்திருக்கிறார்கள். I'm not telling a story, it is a true one which happened. நான் இங்க ஏதோ ஒரு கதையை சொல்லவில்லை, இங்க நடந்த ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை தான் சொல்கிறேன். I am going in the name of my Lord. ஆனால் நானோ தேவனின் நாமத்தின் நிமித்தமாக நான் சென்றேன். I should come out bravely after the examination. நான் வந்து ஒரு கம்பீரமாக வெளியே வர வேண்டும் என்று After completing my theory examination, என்னோட எக்ஸாம் எல்லாம் நான் முடித்த பிறகு I have to appear for the practical examination. நான் வந்து பிராக்டிகல் எக்ஸாம் மேற்கொண்டேன். All 6 professors will sit like that and bombard so many questions on you. எல்லா 6 ப்ரொஃபசர்கள் என் முன்பதாக உட்கார்ந்து எல்லா விதமான கேள்விகளும் என் மத்தியிலே கேட்பார்கள். They told me to pick a sheet. அங்க வந்து ஒரு சீட்டை எடு என்று சொல்வார்கள். I picked up the sheet. அந்த சீட்டை எடுத்தேன். All the 3 cases which I have seen, I read in the night itself. நான் வந்து அந்த 3 சீட்ல எதெல்லாம் பார்த்தனோ அது எல்லாமே வந்து நான் இரவிலே தியானித்து விட்டேன். I don't know why I have read in the night. ஆனால் எனக்கு வந்து நான் ஏன் அதை படித்தேன், எதுக்காக படித்தேன் என்று தெரியாது. Give all
everything into the control of the Lord. அப்படியாக நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய அதிகாரத்தில் செயல்பட நீங்கள் விரும்பணும். He knows how to make you out from that problem. அந்த பிரச்சனையில் நீங்க காணப்படுகிற பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க அவருக்கு தெரியும். And not only that, அது மட்டுமல்ல, after some days passed, சில நாட்கள் ஆன பிறகு one day I got a dream again. ஒரு நாள் மறுபடியும் எனக்கு ஒரு கனவு வந்தது. Since I am a radiologist, நான் ஒரு ரேடியாலஜிஸ்டாக இருக்கிறபடியால், our Lord is a talented God, great talent he has. நம் தேவன் மகா உன்னதமான தாளாந்து படைத்த ஒரு தேவன். In the head is sliced like this in my dream. தலை இவர் காட்டுற மாதிரி அப்படி இருந்தால், it is written past, PASSD, past. அப்படி இருந்தால் ரேடியாலஜிஸ்ட் வார்த்தையில் பார்க்கும்போது அது பாஸ்ட் என்று சொல்வார்கள். And before that, அதற்கு முன்பதாக I told Lord, where are you going to keep me? தேவனே, என்னை எந்த இடத்தில் நீர் வைப்பீர்கள் என்று நான் கேட்டேன். I don't know some questions what I have written. ஆனால் நான் சில கொஸ்டின் என்ன எழுதினேன் என்று எனக்கு தெரியாது. He gave me answer papers one day in the night. அவர் ஒரு இரவில அந்த ஆன்சர் பேப்பரே கொடுத்தார். How many marks you want to put it? எவ்வளவு மார்க் உனக்கு வேணுமோ நீயே போட்டு விடு என்று. Some place I kept 9, 9, 4, 3, 2. In that way I have kept the marks. சில क्वेश्चन 9, 6, 3, 2 இது மாதிரி நானே மார்க் போட்டேன் கனவில. The day before the results I got in my dream I am passed. அந்த முடிவு ரிசல்ட்டுக்கு முன்பதாக நாட்களில் முன்பதாக எனக்கு கனவுல நான் பாஸ் என்று அப்படியே கனவு வந்தது. The next day, the மறுநாள் one of the professor called me. ஒரு ப்ரொஃபசர் எனக்கு அழைத்தார்கள். You have passed in first division. நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல பாஸ் ஆயிருக்கிறீங்க என்று தேவன் Our நாமம் Lord மகிமைப்படட்டும். is a great God, I am telling you. நம்முடைய தேவன் மகா உன்னதமான தேவனாக இருக்கிறார். My Lord is a great God. என்னுடைய தேவன் மகா உன்னதமான பராக்கிரமசாலியாக There இருக்கிறார். was just a desire in my mind that I have to become a radiologist. அவர் வெறும் என் இருதயத்தில் இப்படியாக ஒரு ரேடியாலஜிஸ்டாக இருக்க வேண்டும் என்று சிந்தனை சென்றார். That was a dream in my life. அது என் வாழ்வில் ஒரு கனவாக காணப்பட்டது. There are only 20,000 radiologists in this country. இந்த நாட்டிலே பார்க்கும்போது 20,000 ரேடியாலஜிஸ்ட் மட்டுமே இருக்கிறார்கள். Out of them I am one among them. அப்படி பார்க்கும்போது நானும் ஒருவனாக அதில் இருக்கிறேன். Our Lord is a great God. Once again நம்முடைய I am தேவன் declaring மகா from this place. உன்னதமான தேவனாக இருக்கிறார். He can fulfill your desires. உங்களுடைய வாழ்க்கையை அவர் அப்படியாக பூர்த்தி செய்ய விரும்ப வல்லவர். I want to use these results for your motivation and I want you use for the kingdom of God. உங்களை உற்சாகப்படுத்தவே இப்படிப்பட்ட இந்த சாட்சியும் இந்த அனுபவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். Nothing greatness of mine. என்னுடைய தாளாந்தும் மகத்துவம் இல்லை. Only my God elevated me above all. என்னுடைய தேவனே மகா உன்னதமான என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். My parents are uneducated. நான் அப்படியாக படிக்காதவர்களுக்காக இருந்தேன். They don't know an English word from their mouth. என்னோட பெற்றவர்கள் படிக்காதவர்கள், அவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் பேச தெரியாது. God made me a radiologist. ஆனால் என்னையோ தேவன் ஒரு ரேடியாலஜிஸ்டாக மாத்த Our வல்லவர். God is a great God. நம்முடைய தேவன் மகா உன்னதமான தேவன். He is my Lord. He is our God. He is your Lord today. அவரே நமக்கும் நம்மளுடைய அப்படியே குடும்பத்திற்கும் தேவனாக காணப்படுகிறார். I don't fear for the death as well. நான் மரணத்தை குறித்து என்றென்றைக்கும் பயந்ததில்லை. I have a confidence in my Lord. If I close my eyes I will be with him. எனக்கு ஒரு ஆழ்ந்தமான ஒரு உறுதியின் பற்றுதல் இருக்கிறது. நான் இந்த நாளிலும் கண்ணை மூடினால் தேவனுடைய சந்நிதியிலே இருப்பேன் என்று. Because Jesus is my Lord and my Savior. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவரே என் வழியும் என் ஜீவன் கொடுக்கிற தேவனுமாய் இருக்கிறார். And the second condition in இரண்டாவது கட்டளை பார்க்கும் பொழுது he is the shepherd. அவரே மேய்ப்பராய் இருக்கிறார். Before he becomes shepherd to you, அவரு உங்கள் வாழ்விலே மேய்ப்பராக ஆகுவதற்கு முன்பதாக you should become sheep. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல காணப்பட வேண்டும். அவருக்கு sheep needs a shepherd. Sheep needs a shepherd. ஓகே, ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்கு தான் ஒரு மேய்ப்பர் தேவைப்படுகிறது. If you are like a dog, நீங்கள் ஒரு நாயை போல இருந்தால், like barking every time, எப்பொழுதும் அப்படியாக குரைத்து கொண்டே இருந்தால், if you are like a snake taking out the hood to bite each one, நீங்கள் தலை உயர்த்தின பாம்பாக எப்பொழுதும் கொத்திக் கொண்டே இருந்தால், if you are like a donkey, நீங்கள் ஒரு கழுதை போல இருந்தால், if sun falls on it, winter comes, rain falls on it, if nothing happens to you, சூரியனும் குளிரும் காற்றும் மழையும் எது அது மேல பட்டாலும், God cannot become your shepherd. தேவன் நமக்கு மேய்ப்பராக இருக்க முடியாது. If God wants to become shepherd in your life, தேவன் உங்கள் வாழ்விலே ஒரு மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், you should become sheep. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற வேண்டும். Sheep has many good qualities. அப்படியாக ஆட்டுக்குட்டிக்கு பல நல்ல குணாதிசயங்கள் இருக்கிறது. As the time is short, I will share only two.
நேரம் குறைவாக இருக்கிறபடியால் ரெண்டு முக்கியமான காரியத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். Sheep cannot defend itself. ஆட்டுக்குட்டிக்கு வந்து அதுவே அப்படியாக வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. It is called the most stupid animal. அது வந்து ஒரு 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 ஸ்டூபிடான ஒரு அனிமலாக காணப்படுகிறது. It is a helpless animal. அது ஒரு ஒரு உதவியற்ற ஒரு மிருகமாக காணப்படுகிறது. For food also it needs a shepherd. அது வந்து அது ஆகாரத்துக்கு கூட ஒரு மேய்ப்பர் வந்து தேவைப்படுகிறார். For water also shepherd. ஒரு தண்ணி குடிப்பதற்கு கூட மேய்ப்பர் If தேவைப்படுகிறார். anybody attacks it, it won't defend itself. அதை யாராவது அப்படியாக தாக்கினால் அதால வந்து தப்பிக்க முடியாது. How is your life and my life today? இந்த நாளிலே வந்து உங்கள் வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது? If anybody touches you, இந்த நாள்ல யாராவது உங்களை தொட்டால் what will be your character? உங்களோட அப்படியாக அந்த குணம் எப்படியாக இருக்கும்? Are you ready to bark at them? நீங்கள் வந்து அவர்களை நோக்கி அப்படியே நாயை போல குலைக்க முடியுமா? Are you waiting to bite as a snake? நீங்கள் வந்து பாம்பை போல கொத்துவதற்காக காத்து If கொண்டிருக்கிறீர்களா? that is so, அப்படி இருக்குமானால் God cannot become a shepherd in your தேவன் life. வந்து உங்கள் வாழ்விலே மேய்ப்பராக இருக்க முடியாது. If you become sheep, ஆனால் நீங்களோ ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறினால் God can become shepherd to தேவன் your வந்து life. உங்கள் வாழ்விலே வந்து ஒரு மேய்ப்பராக ஆக முடியும். And second thing, இரண்டாவது காரியம், sheep hears the voice of the shepherd. அப்படியாக ஆட்டுக்குட்டியானது வந்து தன்னுடைய மேய்ப்பருடைய சத்தத்தை மட்டுமே கேட்கும். I heard a story. எனக்கு இங்க ஒரு கதை தெரியும். A shepherd is coming with the flocks from one side. மேய்ப்பர் வந்து அவரோட ஆட்டு மந்தை நிமித்தமாக ஒரு பக்கமாக வருகிறார். And from the other side, another shepherd is coming with their flocks. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு மேய்ப்பர் அதோட ஆட்டு மந்தையோடு வந்து கொண்டிருக்கிறார். Both the shepherd mingled. ரெண்டு மேய்ப்பர் Sheep mingled. ரெண்டு ஆட்டுக்குட்டிகளும் அப்படியாக ஒன்று சேருகிறது. They are drinking the water. அவர்கள் வந்து அப்படியாக தண்ணீர் குடித்தார்கள். எல்லா ஆட்டுக்குட்டியும் தண்ணீர் குடித்தது. When the time has come to go, அங்க வந்து தண்ணீர் குடித்து விடை பெற்றுக் கொள்ளும் தருணம் வரும் பொழுது the shepherd gives a voice. அங்கே மேய்ப்பரானவர் வந்து ஒரு சத்தத்தை கொடுக்கிறார். And that shepherd carries his sheep. அங்க வந்து ஒரு மேய்ப்பர் வந்து அவரோட ஆட்டுகளை வைத்து கொண்டு போகிறார். And this shepherd carries his own. இந்த புறம் பார்க்கும்போது இந்த மேய்ப்பனானவர் அவரோட ஆட்டுக்குட்டிகளை வைத்து கொண்டு How போகிறார். discipline and maintenance it is with the sheep. எவ்வளவு ஒழுக்கமும் ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர்கள் அப்படியாக இருந்தார்கள். When the voice of the Lord comes to the believers, அந்த அதே போல வந்து மேய்ப்பரோட சத்தத்தை விசுவாசிகள் மத்தியில் இருக்குமானால் we have to be obedient. நீங்கள் வந்து அப்படியாக ஒழுக்கத்தோடும் அதை பற்றிக் கொள்ள வேண்டும். I had a dream about one of my close relative. நான் வந்து ஒரு நாட்களில் வந்து ஒரு சொப்பனத்தை கண்டேன். எனக்கு மிக முக்கியமான ஒரு ரிலேஷன் கொடுத்து. He is a habit of eating very much. அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடுகிற ஒரு பழக்கம் If இருந்தது. you say that 100 kilometers far away there is a beautiful mutton, ஒருவேளை வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போனா இங்க ஒரு நல்ல மட்டன் இருக்குது he அப்படின்னு will go to சொன்னா that place and have அவர் mutton. வந்து அப்படியாக அந்த இடத்துக்கு போய் சாப்பிட அவர் ஆயத்தப்படுத்துவார். I had a dream on him. அவரை குறித்து நான் ஒரு கனவு கண்டேன். There is a operation going on in his stomach. அவருடைய வயிற்று பகுதியில் வந்து ஒரு ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது. That is the voice of God. If the voice of God, immediately you have to obey. அப்படியாக தேவனுடைய சத்தமாக இருந்தது. அது அப்படி தேவனுடைய சத்தமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Regarding his business also, I had a dream. அதே போல வந்து ஒரு பிசினஸ் குறித்தும் நான் அப்படியாக சொப்பனத்தில் I கண்டேன். told him, if you do not obey the voice of the Lord, you will be paralyzed. I saw the dream, he is going to be paralyzed. அப்படியாக அவரிடத்தில் நான் சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை நீ அப்படியாக கேட்காவிட்டால் உனக்கு வந்து கை கால்கள் விழுந்து விடும் என்று நான் எச்சரித்தேன். If you hear the voice of Lord, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டால் it will help you. அது உங்களுக்கு சகாயம் செய்யும். If you become a sheep, நீங்கள் ஆட்டுக்குட்டியா ஆகினால் he will become the shepherd. அவர் ஒரு மேய்ப்பராக காணப்படுவார். He is the good shepherd. அவர் நல்ல மேய்ப்பராக நம் மத்தியில் Our இருக்கிறார். Jesus is good shepherd. நம் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பர். He loves you. அவர் உங்களை நேசிக்கிறார். He cares you. அவர் உங்களுக்காக பரிகரிக்கிறார். He feeds you. உங்களுக்கு போஷிக்கிறார். He gives you water. உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். He will lead you into the green pastures. உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நிலத்திலே உங்களை அப்படியாக கடந்து செல்கிறார். All the 12 blessings are kept for you and me. எல்லா 12 ஆசீர்வாதங்கள் உங்களுக்காகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறது. There are two conditions. ஆனால் 2 கட்டளைகள் இருக்கிறது. Make him your Lord. அவர் வந்து உங்களுடைய தேவனாக நீங்கள் மாற்றுங்கள். Become sheep and make him your shepherd. நீங்கள் ஆட்டுக்குட்டியாக மாறி உங்களை மேய்ப்பராக அவரை மாற்றுங்கள். God is going to separate goats and sheep one day. தேவன் ஒரு நாள்ல வந்து வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் தனித்தனியாக பிரிக்கிற காலம் What வரும். are you going
going to become? ஆனால் நீங்கள் எதுவாக இருக்க Are விரும்புகிறீர்கள்? you going to become sheep or goat? ஆனால் நீங்களோ வெள்ளை ஆடா இல்ல செம்மறி ஆடா என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். The Lord is my shepherd, I shall not want. தேவனே எனக்கு மேய்ப்பரால் நான் தாழ்ச்சி அடையேன். I lack nothing in my life. என் தேவன் நிமித்தமாக அவர்கள் வாழ்வை நான் எப்படியாக புறக்கணிக்க மாட்டேன். I have everything in my life. என் வாழ்வில் எல்லாவற்றையும் என் தேவன் கொடுத்திருக்கிறார். Because Jesus is our Lord. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு தேவனாக Every day காணப்படுகிறார். take this word of the Lord in your hand. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்கள் கைகளில் ஏந்திக் கொள்ளுங்கள். Go to the prayer. அப்படியாக ஜெபத்திற்கு செல்லுங்கள். Put pressure on the Lord. Tell him, you are my Lord. ஒரு ஆழ்த்தத்தை தேவன் மத்தியிலே அவர் மேலே நீங்கள் வையுங்கள். As David said, I keep my Lord before my eyes. அப்படியாக தாவீது சொன்னது போல என் கண்களுக்கு முன்பதாக தேவனை நான் வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி He is my confidence, my salvation, my light. அவரே எனக்கு உறுதியும் பற்றுதலும் எனக்கு ரட்சிப்புமானவர் என்று சொன்ன வார்த்தையின்படி Who can stand before me? எனக்கு முன்பதாக யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? May the Lord bless us all. தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేమి లేదేసయ్యా. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు దిగులేలా యేసయ్యా. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలా యేసయ్యా. నాకు భయమేలా, నాకు దిగులేలా, నాకు చింతేలా, నాకు భీతియేలా, నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలా యేసయ్యా. నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేలా యేసయ్యా. నాకు భయమేలా, నాకు దిగులేలా, నాకు చింతేలా, నాకు భీతియేలా, నీవు నా తోడు ఉన్నావయ్యా, నాకు భయమేమి నా యేసయ్యా. నీవు నా తోడు ఉన్నావయ్యా. నాకు దిగులేలా యేసయ్యా. Praise be to his holy name. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Just I'll conclude this meeting in 5 to 10 minutes. இன்னொரு 5-10 நிமிடங்கள் எடுத்து நான் இந்த ஆராதனை Let முடிப்பேன். us all close our eyes for 1 minute. இந்த நாளிலும் அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் மாத்திரம். Till now, Lord, இந்த நாள் வரைக்கும் தேவன் I have controlled my life. என்னோட வாழ்வை அப்படியாக நான் ஆளுகை செய்தேன். I have controlled my life by myself. நான் என்னோட வாழ்க்கை நானே அப்படியாக மேற்கொண்டேன். I have given my life to human beings. நான் மனிதர்களுக்கு என் வாழ்வை அப்படியாக அர்ப்பணித்தேன். I have given my life to Satan. நான் சாத்தானுக்கு என் வாழ்க்கையை நான் அப்படியாக அர்ப்பணித்தேன். It has spoiled my life. அது என் வாழ்வை வீணாக்கி விட்டது. There is no blessing in my life. என் வாழ்விலே எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. There is no blessing in my life. என்னோட வாழ்விலே எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் காணப்படவில்லை. Years after years I am coming to the church. ஆண்டாண்டு காலமாக நான் சபைக்கு வருகிறேன். And so many promises I have taken. எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை நான் எடுத்துக்கொண்டேன். I have not obeyed the condition. ஆனால் நான் அதை பின்பற்ற முடியாமல் Lord, போயிற்று. today you set the condition. இந்த நாளிலும் எனக்கு உண்டான கட்டளைகளையும் நியமங்களும் நீர் அப்படியாக சொன்னீர். Change my character, O Lord. என்னோட குணாதிசயங்களை நீ மாற்றும் தேவனே. I want to inherit all the blessings which are written here. இந்த நாளிலே இங்கே எழுதப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொண்டு I want all the 12 blessings which are written here, O Lord. இங்கே எழுதியிருக்கிற எல்லா 12 ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொண்டு I want to experience each one of these blessings till the death
of my life. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் மேற்கொண்டு இந்த அனுபவத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் இருக்கும்படி நினைக்கிறேன். There should nothing be lack in my life. என் வாழ்விலே எதுவும் அப்படியாக நடக்காமல் போகக்கூடாது. I should have everything what David had in his life. தாவீது வாழ்விலே என்னென்ன இருந்ததோ அது அனைத்தும் என் வாழ்விலும் நடக்கட்டும். Today I am making a covenant with thee. இந்த நாளிலே மத்தியிலே நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். You are my Lord. நீரே எனக்கு தேவன். You are my shepherd. நீரே எனக்கு மேய்ப்பர். As Job said, யோபு சொன்ன வண்ணமாக, even the Lord taketh my life, De- he is my Lord, I do put trust in him. தேவன் எனக்கு மகா உன்னதமான தேவன். அவர் என்னிடத்தில் ஜீவனை மற்றத்தை எடுத்தாலும் அவர் நாமத்தை மட்டுமே நான் உயர்த்துவேன் என்று சொன்ன வண்ணமாக, Let us make such a confession. அப்படிப்பட்ட ஒரு பாவ அறிக்கையும் ஒரு கட்டளையும் நம்ம செய்வோம். Give all your inheritance into the hands of the Lord. உங்களுடைய தேவைகளும் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். Give your property into the hands of the Lord. உங்களுடைய ஆஸ்தி எல்லாமே தேவனின் மத்தியிலே வைத்து விடுங்கள். He will double your portion. அப்படியாக அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். As God doubled the portion in Job's life, அவர் அப்படியாக ஜோபின் வாழ்விலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்த வண்ணமாக, see the trust of Job. யோபோட விசுவாசத்தில் அந்த இடத்தில் He பாருங்கள். said, even the Lord kills me, தேவன் என்னை அப்படியாக கொன்று போட்டாலும் I trust in the name of the Lord. அவருடைய நாமத்தில் நான் விசுவாசமாக இருப்பேன் என்று. Such should be your trust and my trust அப்படிப்பட்ட today. ஒரு விசுவாசம், அப்படியாக ஒரு கீழ்த்தடுமை தான் உங்கள் மத்தியிலும் இருக்க வேண்டும். God is ready to bless you with the double portion. தேவன் இந்த நாளிலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Are you ready to receive his blessing? நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Let us obey to the condition of the Lord. தேவனுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து அப்படியாக நடப்போம். Let us hear the voice of the Lord. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வசனத்தை நாம் அப்படியாக கேட்போம். Sheep has the habit of hearing the voice of his shepherd. ஆட்டுக்குட்டி ஆனதற்கு அவருடைய மேய்ப்பரில் சத்தத்தை கேட்க ஒரு குணம் இருந்தது. When you fall into the hands of the shepherd, அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் மேய்ப்பருடைய கைகளுக்கு நீங்கள் விழுந்தால், you need not think anything about your life. நீங்கள் உங்கள் வாழ்விலே குறித்து எதை பற்றும் கவலைப்படவே தேவையில்லை. Just you can lean upon the arms of Jesus. அப்படியாக இயேசுவின் மார்பிலே சாய்ந்து நீங்கள் அப்படியாக பிரயாணிக்க It முடியும். need not think about its water. நீங்கள் தண்ணீரை குறித்து நீங்கள் சிந்திக்க It வேண்டாம். need not think about its food. நீங்கள் உணவை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டாம். It need not think about its clothing. உங்களோட சரீரத்தில் இருக்கிற உடுப்புகளை குறித்து நீங்கள் அப்படியாக சிந்தனை கொள்ள It வேண்டாம். need not think about its job. உங்கள் வேலை குறித்தும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். Because the Lord has become your shepherd and my shepherd. ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவனானவரே நமக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் மேய்ப்பராக He காணப்படுகிறார். is a good shepherd. அவர் ஒரு நல்ல மேய்ப்பர். He loves you. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். He goes before your, அவர் உங்களுக்கு முன்பதாக செல்லுகிறார். he goes before you and makes all the crooked way straight. உங்களுக்கு முன்பதாக சென்று எல்லா கோணலானவைகள் அனைத்தும் அவர் சீர்படுத்துகிறார். He anoints your head with the oil. அவர் எண்ணெயினால் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். The oil is kept for the sheep not to get diseases. அந்த எண்ணெயானது ஆட்டுக்குட்டிக்கு வைத்திருக்குது, ஏனென்றால் எந்த சரீர ரீதியான ரோகங்களும் வரக்கூடாது என்பதற்காக. He anoints with the Holy Spirit to give you power on this earth. அவர் பரிசுத்த வல்லமை நிமித்தமாக உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அதன் நிமித்தமாக இந்த உலகத்தில் காணப்படுகிற சத்துருவை நீங்கள் மேற்கொள்வதற்காக. After you end your life, அப்படியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் முடிக்கும் பொழுது, and he will make you to dwell in his eternal house. அவருடைய என்றென்றைக்கும் வாழ்கிற அந்த சதா உன்னதமான பரலோகத்தில் நீங்கள் அப்படியாக வாசம் செய்வதற்காக. Such a great God we have in our midst. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மகத்துவமான தேவன்தான் நம்மதில் இந்த நாளிலும் இருக்கிறார். Make that great God as your Lord and shepherd. இந்த நாளிலும் நீங்கள் அப்படியாக உறுதி செய்யுங்கள், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் என் தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவன் தான் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று. You will lack nothing in your life. உங்கள் வாழ்விலே எதுவும் வெறுமையாக காணப்படாது. Tell to the Lord these words. தேவன் மத்தியிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். I am thine, O Lord, I have heard thy voice and it told thy love to me. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்ல But I வேண்டும். long to rise in the arms of faith and be closer drawn to thee.
Draw me nearer, nearer, blessed Lord, to the cross where thou hast done. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where bleeding side. Tell, I am thine, O Lord. I am thine, O Lord. I am thine, O Lord. I am thine. I am yours, Lord. நான் உன்னுடையவன் என்று சொல்லுங்கள். I have heard your voice. நான் உம்முடைய வார்த்தையை கேட்டேன் என்று சொல்லுங்கள். I want to be obedient to thy word. நான் உங்களுக்கு அப்படியாக உகந்தவனாக காணப்படும் என்று சொல்லுங்கள். Arrange me a table before mine enemies. என்னுடைய சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். Let not enemies overflow me. என்னை அப்படியாக மேற்கொண்டு அவர் நடக்க வேண்டாம். Today I completely surrendered my life. என் வாழ்வை முழுமையாக உம்மதில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Be my Lord and my shepherd. நீரே எனக்கு தேவனும் கர்த்தரும் மேய்ப்பராய் இருக்கிறீர். So that nothing I should lack in my life. என் வாழ்விலே எதுவும் வெறுமையாக போகாதபடி நடத்தும். May God bless us all once again. தேவனே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.